அன்னைக்கு சரியா அக்டோபர் 14, 1998 அதிகாலை நேரம் மணி ஒரு 6:30 நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த அமைதியான சுத்தமான காலை நேரம் ஒரு கொடூரமான ஒரு காட்சியை கேரள மக்களுக்கு கொடுப்பதற்காக காத்துக்கிட்டு இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். கேரள மாநிலத்தோடைய சாலக்குடி டவுனுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அழகான கிராமத்துல தான் இந்த வசந்தி வாழ்ந்துகிட்டு வராங்க. இந்த வசந்தி காலை நேரத்துல எழுந்ததுக்கு பிறகு தன்னுடைய அன்றாட வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த கிராமத்துல வாழக்கூடிய மக்கள் அனைவரும் இரவு நேரத்துல ஒரு 7 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியிலேயே வரமாட்டாங்களா, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சுதான் கிடப்பாங்களா. அந்த பயத்துக்கான காரணம் யாருன்னா இந்த வசந்தி தான். அப்படிப்பட்ட இந்த வசந்திக்கு தான் அந்த கொடூரமான ஒரு காட்சியை கொடுப்பதற்கு அந்த காலை நேரம் தன்னை தயார்படுத்தி இருந்துச்சு. வசந்தி காலை எழுந்ததுமே சரியா ஒரு 6:20க்கெல்லாம் தன்னுடைய வீட்டோடைய டோரை திறந்துட்டு வெளியில சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யதார்த்தமா போறாங்க. ஆனா அந்த நேரம்னு பார்த்து அவங்க வீட்டு வாசல் முன்னாடியே ஒரு கொடூரமான ரத்த காயத்தோட முகம் எல்லாமே சிதைக்கப்பட்ட நிலையில ஒரு பெண் படுத்து கிடக்கிறத பாக்குறாங்க. இமிடியேட்டா பதறி அடித்தபடி யாரடாது அப்படின்னு சொல்லி நல்லா கிட்ட வந்து பார்க்கும்போது தான் சைலஜாவா இது அப்படின்னு தெரிஞ்சதுமே உடனடியா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கத்துன அந்த அலறல் சத்தம் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த கிராமத்து மக்களை எழுப்பி விட்டுச்சுன்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த வசந்தி, சைலஜா உனக்கு என்ன ஆச்சு, யாரு உன்னை இந்த மாதிரி பண்ணது அப்படின்னு நெஞ்சில அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. அன்னைக்கு அந்த சைலஜாவுடைய முகத்தை அந்த கிராமத்து மக்கள் என்னைக்குமே மறந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய மூக்கு இருந்ததுக்கான அடையாளமே தெரியல. அவங்களுடைய தாடை 2 உடைஞ்சு இருந்திருக்கு. பட் இவ்வளோ காயத்தை ஏற்படுத்தின அந்த கருங்கள் ஓரமா ரத்த காயத்தோட இருக்கிறத அந்த கிராமத்து மக்களும் இந்த வசந்தியும் பாக்குறாங்க. அதே சமயம் அந்த கிராமத்து மக்கள் இந்த வசந்திக்கு ஏதாவது ஆறுதல் சொல்ல நம்ம உதவி பண்ண போலாமா அப்படின்ற ஒரு ஹெசிடேஷனோட தூரத்துல நின்று வேடிக்கை மட்டும் தான் பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் இந்த வசந்தி வேற வழி இல்லாம லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுக்கறாங்க. இமிடியேட்டா சர்க்கிள் இன்ஸ்பெக்டரான மாதவன் பிளஸ் எஸ்ஐ ஆன வர்கீஸ் அப்படின்னு இந்த 2 போலீஸ் ஆபீசரும் தங்களுடைய ஃபோர்ஸ் கூட இந்த வசந்தியோடைய வீட்டுக்கு வந்து சைலஜாவுடைய சடலத்தை பார்த்து மிரண்டு போறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சாவு எதுக்காக இந்த சைலஜாவுக்கு ஏற்படணும் அப்படின்ற ஒரு பேர் அதிர்ச்சி தான் அந்த கிராமத்து மக்களுக்கும் போலீஸுக்கும் இருந்துச்சு. சைலஜா யாரு என்ன அப்படின்னு அந்த வசந்தி கிட்ட விசாரணை பண்ணும்போது அவ வேற யாரும் கிடையாது, என்னுடைய ஒரே மகள் தான். நேற்று இரவு தூங்க போகும்போது கூட நான் பார்த்தேன், ஆனா இன்னைக்கு இப்படி கிடப்பா அப்படிங்கிறத நான் நினைச்சு பார்க்கல அப்படின்னு வேதனையோட அழுதபடி அந்த தாயார் கண்ணீரோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர் இமிடியேட்டா ஃபாரன்சிக் ஆபீசரையும் வர வைக்கிறாங்க. அதே சமயம் அந்த பெண்ணுடைய இருக்கிற மற்ற காயங்களை பார்க்குறாங்க. அதாவது அவங்க முதுகு மேலையும் கை பகுதியில் கால் பகுதியில் சில கீறல்கள் எங்கேயோ விழுந்த மாதிரியான காயங்கள்லாம் தென்படுது. அது எல்லாத்தையுமே ஒன்னா நோட் பண்ணிட்டு அவங்க விழுந்து கிடந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்திலேயே ஒரு முற்றம் ஒன்று இருந்திருக்கு. அந்த முற்றத்தை பார்க்கும்போது அதுல இருந்து ஒரு ஆள் விழுந்தா எந்த மாதிரியான காயம் ஏற்படுமோ அந்த மாதிரியான காயம் அவங்களுடைய முதுகு பகுதியிலையும் கழுத்து பகுதியிலையும் ஏற்பட்டிருக்கு. அதே சமயம் ஃபாரன்சிக் ஆபீசர் வந்து செக் பண்ணி பார்த்ததுல அந்த பெண்மணியோடைய நகத்துக்குள்ள இருந்து ஒரு சின்ன சதைகளையுமே மீட்டெடுக்கிறாங்க. அது கூட இந்த பெண்ணுக்கு அவ்வளோ பெரிய காயத்தை ஏற்படுத்தின அந்த கருங்கல்லுமே இந்த பெண்ணுடைய ரத்தமும் சில சதைகளும் ஒட்டி இருக்கிறத மீட்டெடுக்கிறாங்க. மேற்கொண்டு போலீஸ் ஆபீசர் வசந்தி கிட்ட உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா, இந்த கொலை சம்பவம் எப்படி நடந்துச்சு, ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. கிராமத்து மக்கள் கிட்ட கேட்டாலும் சார் நாங்க இரவு 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்குள்ள அடைஞ்சிருவோம், நாங்க வெளியிலேயே வரமாட்டோம், வசந்தி வீட்டு பக்கமே நாங்க பார்க்க மாட்டோம், எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு கையை விரிச்சிருக்காங்க. ஆனா போலீஸுக்கு இப்ப இருந்த ஒரு பெரிய டாஸ்க் என்னன்னா டெக்னாலஜியே இல்லாத அந்த நேரத்துல எப்படி இந்த சைலஜாவுடைய வழக்கை நம்ம சால்வ் பண்ண போறோங்கிறது தான். கேரள போலீஸால அந்த நகத்துல இருந்த சதையை வச்சு இந்த கேஸை சால்வ் பண்ண முடிஞ்சதா இல்லையா, யார் இந்த சைலஜா, இந்த சைலஜாவுக்கு அன்னைக்கு இரவு என்னதான் நடந்துச்சு, யார் இந்த அளவுக்கு கொடூரமான முறையில இந்த சைலஜாவை கொலை பண்ணணும், அப்படி அவங்களுக்கு என்ன காரணம் தான் இருந்திருக்கும். 28 வருஷத்துக்கு முன்னாடி கேரள மக்களை கதிகலங்க வச்ச ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். சைலஜாவை யார் கொலை பண்ணது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இன்னும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் நன்றி, பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி.
என்னதான் போலீஸ் ஆபீசர் அந்த வீட்டை சல்லடை போட்டு அலசி ஆராய்ஞ்சாலும் அவங்கள அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய எந்தவித லீடும் ஆரம்பத்தில் போலீஸுக்கு கிடைக்கல. பட் இருந்தாலும் அந்த கிராமத்து மக்கள் எதனால இரவு நேரத்தில் 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்குள்ள போயிடுறாங்கன்னா இந்த வசந்தியோடைய ரவுடி தடமும் இந்த வசந்தி பண்ணிக்கிட்டு இருந்த அந்த விபச்சார தொழிலும் தான். இந்த விபச்சார தொழில தன்னுடைய மனைவியோ தன்னுடைய பிள்ளைகளோ பாத்திரக்கூடாதுங்கிறதுனால அந்த ஊர்ல வாழக்கூடிய ஆண்கள் வசந்தியோடைய வீட்டு மேல எந்தவித கண்ணையுமே வைக்காம அவங்களுடைய வேலையில மட்டும் போக்கஸ்டா இருந்தாங்க. சோ இதனால தான் வசந்தி வீட்டுக்கு யார் வராங்க போறாங்க அப்படின்ற எந்த விஷயத்தையுமே பொதுமக்கள் கிட்ட போலீஸ் விசாரணை பண்ணும்போது தெரிய வரவே இல்லை. அதே சமயம் வசந்தி இப்படிப்பட்ட ஒரு தொழில் பண்றாங்கிறது தெரியும். ஆனா அதுக்கான எவிடன்ஸ் போலீஸ் கிட்ட சரியா இல்ல. அந்த மக்கள் கிட்ட இருந்து எந்தவித ரெஸ்பான்ஸும் வரவே இல்லை. இப்போ போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா வசந்தியோடைய வீட்டுக்கு வரக்கூடிய ஆள் யாராவது ஒருத்தர் தான் இந்த பெண்ணை கொலை பண்ணியிருக்கணும். வசந்தி அந்த லிஸ்ட் யாராருன்னு சொன்னா கண்டிப்பா அவங்கள விசாரணை பண்ணா ஏதாவது நமக்கு க்ளூ கிடைக்கலாம், கில்லரையுமே பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ் நினைக்கிறாங்க. ஸோ உடனடியாக போலீஸ் வந்து வசந்தி கிட்ட ஒரு பக்கம் விசாரணை நடத்துறாங்க, இன்னொரு பக்கம் அந்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்புறாங்க. இப்போ வசந்தி கிட்ட விசாரணை பண்ணும்போது என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, சார் அப்படிப்பட்ட தொழிலாம் எதுவும் இங்க நடக்கல, இங்க இரவு யாருமே வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா மேற்கொண்டு என்னதான் துருவி விசாரணை பண்ணாலும் வசந்தி கிட்ட இருந்து எந்தவித பதிலுமே வரவே இல்லை. அதே சமயம் அன்றைய நாள் இரவு எல்லாரும் தூங்க போனதுக்கு பிறகு அந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் இந்த ஊருக்குள்ள நடமாடுறா, யாரு எந்தெந்த நேரத்துல முழிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி நோட்டமிட செய்றாங்க. அப்படி நோட்டமிடும் போது நான் சொன்ன மாதிரியே அந்த கிராமத்து மக்கள் ஒரு 7 மணிக்குள்ள வீட்டுக்குள்ள அடைஞ்சிடுறாங்க. ஆனா அந்த கிராமத்துல இந்த வசந்தியோடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு முதியவர் இரவு நேரத்துல தூங்குறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு கண்டிப்பா ஏதாவது தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர் எல்லாரும் உறங்க போனதுக்கு அப்புறம் அவர்கிட்ட போயிட்டு விசாரணை பண்றாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, சார் இந்த வீட்டுக்கு அப்பப்போ 2 வீலர் சவுண்டு கேட்கும், ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த 2 வீலர் அங்கேருந்து கிளம்பி போற மாதிரியான சவுண்டு கேட்கும், ஆனா ஆள் யார் வந்துட்டு போறா அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த சத்தத்தை மட்டும் நான் அடிக்கடி கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதே சமயம் இந்த கொலை சம்பவம் நடந்த அந்த இரவு நேரத்திலுமே அந்த 2 வீலருடைய சவுண்டை கேட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. இப்போ போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்டிப்பா அந்த 2 வீலர்ல வந்த ஆள் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பானோ, அவன் யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே வசந்தி கிட்ட போய் விசாரணை பண்றாங்க. இங்க பாரு வசந்தி, நீ பண்ற தொழிலாம் எங்களுக்கு தெரியும், நான் உன்னை இந்த கேஸ்ல மாட்டி விட மாட்டேன், ஆனா இப்ப கொலை வழக்கு நடந்திருக்கிறதுனால கண்டிப்பா இந்த கேஸை எங்களால விசாரணை பண்ணாம இருக்க முடியாது. சோ உன்னுடைய வீட்டுக்கு அன்னைக்கு இரவு யாரு வந்தாங்க அப்படிங்கறத நீ சொன்னா மட்டும்தான் உன்னுடைய மகளுடைய ஆத்மாவும் சாந்தி அடையும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அந்த நேரத்துல வசந்திக்கு போலீஸ் கிட்ட சொல்லலாமா, போலீஸை நம்பலாமா, மறுபடியும் இது நமக்கு பேக் ஃபயர் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயமும் வசந்திக்கு இருந்துச்சு. அதுக்கான காரணம் என்னன்னா, வசந்தி கிட்ட 2 டைப்ல கஸ்டமர்ஸ் வராங்க. எவன் நம்மள பார்த்தா என்ன, எவன் என்ன நினைச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா பகல் நேரத்துல சில கஸ்டமர்ஸ் வந்துட்டு போவாங்க. ஆனா இரவு நேரத்துல பார்த்தா அந்த ஊர்ல பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்களும் அரசியல்ல இருக்கிறவங்களும் கௌரவமான பொசிஷன்ல இருக்கிறவங்களும் வந்து செல்வது வழக்கம். ஒருவேளை இவங்களுடைய பெயரை நம்ம சொல்லிட்டோம்னா கண்டிப்பா அந்த கஸ்டமர் எல்லாருமே நம்ம இழக்கிற மாதிரி ஆயிடும், நம்முடைய தொழிலும் பாதிக்கும் அப்படின்னு வசந்தி நினைச்சு இதை பத்தி போலீஸ் கிட்ட வாயை திறக்காம அப்படியே இருந்திருக்காங்க. ஸோ இப்போ போலீஸுக்கு என்ன பண்றதுனே தெரியல, இந்த கேஸை எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்ற மாதிரியும் தெரியல. இன்னொரு பக்கம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லயும் அவங்களுடைய முகத்துல இருக்கிற ரத்த நாளங்கள்லாம் கிழிக்கப்பட்டிருந்ததுனாலையும் அதீத அளவுக்கு ரத்தம் வெளியேறியதுனால தான் இந்த பெண்மணி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. பட் இன்னொரு முக்கியமான ஒரு தடயமா அவங்களுடைய நகத்துல இருந்த சதையை சோதனை பண்ணி பார்த்ததுல இந்த இறந்து போன சைலஜாவுக்கு சொந்தம் கிடையாது, வேற யாரோ ஒருத்தருடைய சதை தான் அப்படிங்கறத உறுதிப்படுத்தினாங்க. பட் இப்போ போலீஸுக்கு இருக்கிற பெரிய டாஸ்க் என்னன்னா, இந்த சதையை வச்சு நம்ம எப்படி கில்லரை கண்டுபிடிக்க போறோம், அவனை நம்மளால நெருங்க முடியுமா அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்துச்சு. பட் அந்த தயக்கத்தெல்லாம் தூர வச்சுட்டு இந்த வழக்க விசாரணை பண்ண அந்த கேரள போலீஸ் ஆபீசர் தங்களுடைய அந்த விடாமுயற்சியை கைவிடாம அடுத்த கட்ட நடவடிக்கையில ஈடுபட ஆரம்பிச்சாங்க. அடுத்த கட்டமாக போலீஸ் ஆஃபீஸர் இந்த சைலஜாவுக்கு ஏதாவது பகை இருக்குமா, இவங்களுடைய லைஃப்ல இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்துச்சு, இவங்க யார் யார் கூடலாம் தொடர்புல இருந்தாங்க அப்படின்ற மாதிரி பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல இந்த பொண்ணுக்கு ஒரு 9 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்திரஜித் அப்படின்ற ஒரு பையன் கூட திருமணம் ஆயிருந்திருக்கு. ஆனால் அந்த பையன் கூட வெறும் 6 மாசம் மட்டும் வாழ்ந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 3 மாசம் அந்த அம்மாவுடைய வீட்டிலே இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இந்த கொலை நடந்திருக்கு. ஸோ இதனால போலீஸுக்கு ஒருவேளை
ஒருவேளை இந்த இந்திரஜித் வந்து கொலை பண்ணியிருப்பானோ, அவனுக்கு ஏதாவது தன்னுடைய மனைவி மேல வெறுப்பு இருந்திருக்குமா அப்படின்னு சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சுது. ஸோ இதனால இந்திரஜித்தை கூப்பிட்டு போலீஸ் வந்து விசாரணை பண்றாங்க. அப்போ இந்திரஜித் என்ன சொல்றாரு, ஆமா சார், எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதெல்லாம் உண்மைதான். ஆனா அவ ரொம்ப அடமண்டா இருந்தா, என்னுடைய ஃபேமிலியை அவ அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாவே இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுல அவளுக்கு துளி கூட விருப்பம் இல்லை. பட் நான் அது எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு அவளுக்கு வேண்டின எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுத்தேன். நான் அவளை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்டேன். ஆனால் ஒரு கட்டத்தில் என்னுடைய வீடு சரியில்லை அப்படின்னு சொல்லி என்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் கிளம்பி அவளுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் நான் அவளை கண்டுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. பட் போலீஸ் உடனடியாக இந்திரஜித் கிட்ட, உன்னுடைய மனைவி தானே, நீ பேசி கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல, ஏன் கூப்பிட்டு வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சார், அவள் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதா இல்லை, என்னையுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டா, என் ஃபேமிலியுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டா, அதனால தான் நான் அவளை போய் திருப்பி கூப்பிடல அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. பட் மறுபடியுமே போலீஸ் ஆஃபீஸர் அவங்களுடைய ஸ்டைலில் விசாரணை பண்ணும்போது இந்திரஜித் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா, சார், எனக்கும் அவளுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவளுடைய அம்மா வீட்டில் இருக்கிற ஸ்ரீதரன் கூட ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. ஆனா அது உண்மையா பொய்யாங்கிறது எனக்கு தெரியல. ஸ்ரீதரனை இந்த பொண்ணு அப்பான்னு தான் கூப்பிடுவா, பயாலஜிக்கல் ஃபாதர் கிடையாது. ஆனா வசந்தியோடைய வீட்டில் தான் அந்த ஸ்ரீதரன் தங்கியிருக்காரு. அந்த விஷயமும் எனக்கு பிடிக்காததுனால தான் நான் அவளை திருப்பி கூப்பிடல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்திரஜித் கிட்ட இருந்து கேட்டதும் வசந்தி ஏன் இதை பத்தி நம்ம கிட்ட சொல்லல, ஏன் இதை நம்ம கிட்ட மறைச்சா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சது. ஸோ உடனடியா வசந்தி கிட்ட போயிட்டு போலீஸ் விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. வசந்தி, இந்த வீட்டில் நீங்க யாரெல்லாம் தங்கியிருக்கீங்க, உன்னுடைய சொந்தக்காரங்க வேற யாரெல்லாம் இங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ வசந்தி சைலஜா மட்டும் தான் தங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கா. ஆனா மறுபடியுமே இந்த ஸ்ரீதரனை பத்தி கேட்கும்போது தான், ஆமா ஆமா, ஸ்ரீதரனும் என் கூட தான் தங்கியிருக்காரு. அவர் வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு மரப்பட்டறையில ஏதோ ஒரு பிசினஸ் பண்றாரு. சில சமயங்கள்ல என்னுடைய வீட்டில் இருப்பாரு. ஆனா பிசினஸ்னு வந்துட்டா அவர் பல நாட்கள் வெளியூர் போயிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர் உடனடியா, சரி அதெல்லாம் ஓகே, ஸ்ரீதரன் முதல் நாள் வந்து எங்க இருந்தாரு, இந்த கொலை சம்பவம் நடக்கிற நேரத்தில் உன்னுடைய வீட்டில் இருந்தாரா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, ஆமா சார், ஒரு 10 மணி வாக்கில் என்னுடைய வீட்டுக்கு வந்தான். அதுக்கப்புறம் காலை நேரத்தில் உனக்கு லோடு இருக்குன்னு சொல்லிட்டு அதிகாலை 4 மணிக்கெல்லாம் ட்ரெயினை பிடிக்கணும்னு கிளம்பி போயிட்டான். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு வசந்தி போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ போலீஸுக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா, அந்த ஸ்ரீதரன் 4 மணிக்கு எழுந்து போனப்போ இந்த சைலஜாவுடைய சடலத்தை பார்த்தானா இல்லையாங்கிறது தான். ஏன்னா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அந்த பெண்மணி ஒரு 10ல இருந்து 11 மணிக்குள்ள இறந்து போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த டைமிங்கை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த வாசல் வழியா இந்த ஸ்ரீதரன் வரும்போது சைலஜாவுடைய சடலத்தை பார்த்துருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் பார்க்காம போறதுக்கு கூட சான்ஸ் இருந்திருக்கு. அதுக்கான பதில்கள் எல்லாமே ஸ்ரீதரனை விசாரணை பண்ணா மட்டும்தான் தெரியும்னு போலீஸ் நினைச்சு இமிடியேட்டா ஸ்ரீதரனை கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் ஸ்ரீதரன் கிட்ட விசாரணை பண்ணும்போது அவன் என்ன சொல்றானா, ஆமா சார், எனக்கு அன்னைக்கு வழக்கம் போல அந்த மரப்பட்டறையில் லோடு ஏற்றுற வேலைலாம் இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு என்னால் லோடு ஏற்ற முடியாததுனால ஒரு 8 மணிக்கெல்லாம் நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த நேரத்தில் நான் பயங்கரமான போதையில் இருந்தேன். என்ன நடந்துச்சுன்னே எனக்கே தெரியல. நான் வசந்தியோடைய வீட்டில் இருக்கிற ரூம்ல போயிட்டு நான் மட்டும் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் அதிகாலை நேரத்தில் ட்ரெயினை பிடிக்கணுங்கிறதுக்காக காலை 4 மணிக்கெல்லாம் நான் எழுந்து ஓடிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அப்போ போலீஸ் ஆஃபீஸர், சைலஜா இறந்து போன விஷயம் உனக்கு எப்போ தெரியும்னு கேட்கும்போது, நான் அந்த ட்ரெயின் ஏறி லோடு ஏற்றுற இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் சார் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர், நீ 4 மணிக்கு எழுந்து போனன்னு சொன்னில, அந்த நேரத்தில் வாசல்ல கிடந்த சைலஜாவுடைய சடலத்தை பாத்தியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார், நான் முதல் நாள் நல்ல போதையில் இருந்ததுனாலையும் ட்ரெயினை பிடிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப பரபரப்பா ஓடினேன், நான் எதையுமே சரியா பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். பட் போலீஸ் ஆஃபீஸருக்கு என்ன தோணுதுன்னா, அந்த இடம் ஒரு இருட்டான இடங்கிறதுனாலையும் மின் விளக்குகளும் அந்த நேரத்தில் இல்லாததுனாலையும் ஒருவேளை பார்க்காம இருந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா பார்த்துட்டு இவன் பொய் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. பட் அதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே சரியா போலீஸ் கிட்ட இல்லை. ஸோ இதனால அந்த நேரத்தில் ஸ்ரீதரனை கைது பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனும் போலீஸுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. இதுக்கு ஒரே ஒரு தீர்வுனா, வசந்தி வாயை திறந்தா மட்டும்தான். அதாவது அன்னைக்கு நைட்டு யாரெல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கிறத சொன்னா மட்டும்தான் அந்த கொலையாளி யாருங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு போலீஸ் நினைச்சாங்க. ஸோ
ஸோ இதனால போலீஸ் ஆஃபீஸர் வசந்தி கிட்டேயே போயிட்டு, இங்க பாரு, உன்னுடைய மகளுடைய கேஸை கண்டுபிடிக்கணுமா வேணாமா, நீ அன்னைக்கு நைட்டு யார் வந்தாங்கன்னு மட்டும் சொல்லு, நாங்க அந்த பெயரை வெளியில யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம், நீ எங்க கிட்ட தாராளமா நம்பி சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வசந்தி சைடும் போலீஸ் சைடும் ஒரு டீல் ஏற்படுத்திக்கிட்டதுக்கு பிறகு அன்னைக்கு நைட்டு யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டை வசந்தி வந்து போலீஸ் கிட்ட கொடுத்துருந்துருக்கா. போலீஸுமே ஒவ்வொரு ஆளா தேடி பார்த்து அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இரவு நேரத்தில் தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஒரு ஆண் அப்படிப்பட்ட இடத்துக்கு போயிருக்கான் அப்படின்னு இந்த போலீஸ் ஆபீசர் யாரோடைய வீட்டுக்கெல்லாம் போனாங்களோ அங்க இருந்த குடும்பத்தார்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஒரு நார்மலான விசாரணை அப்படின்னு சொல்லி தான் அங்க இருந்தவங்க கிட்ட விசாரணை பண்ணியிருந்திருக்காங்க. ஃபைனலி ஒவ்வொருத்தரா ஃபில்டர் பண்ணிக்கிட்டு விசாரணை பண்ணிக்கிட்டே வரும்போது தான் வசந்தியோடைய வீட்டுக்கு பக்கத்துல படுத்த படுக்கையா இருந்த ஒரு தாத்தா ஒரு எவிடன்ஸ் சொன்னார்ல, அதாவது அடிக்கடி இந்த வீட்டுக்கு டூ வீலருடைய சத்தம் வந்து கேட்கும், ஆனா முதல் நாள் சம்பவம் நடந்த நேரத்துல கூட அந்த டூ வீலருடைய சத்தம் வந்து எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொன்னார்ல. சோ அதை வச்சு பார்த்ததுல டூ வீலர் வச்சிருக்கிற ஒரு ஆள் தான் இரவு நேரத்துல அன்னைக்கு வசந்தியோடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. இப்போ போலீஸ் ஆபீசர் கடைசியா அந்த ஆள்கிட்ட விசாரணை பண்ணப்போ கூட அந்த ஆள்கிட்ட டூ வீலர் இருந்திருக்கு. 1998 இந்த சம்பவம் நடந்ததுனால எல்லாருக்கிட்டையுமே இப்ப இருக்கிற மாதிரி டூ வீலர்லாம் இருக்காது, யாராவது ஒரு சில பேர் தான் டூ வீலர் வச்சிருப்பாங்க. ஸோ போலீஸ் ஆஃபீஸர் இப்போ இந்த ஆளுக்கிட்ட டூ வீலர் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சதுக்கு பிறகு இம்மிடியேட்டா அவரை கிராஸ் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்க முதல் நாள் எங்க இருந்தீங்க, எங்க போனீங்க, யார் வீட்டுக்கு போனீங்க, வசந்தி உங்களுக்கு என்ன வேணும், எதனால வசந்தியோடைய வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு எக்கச்சக்கமான கொஸ்டினை அந்த ஆள் முன்னாடி வைக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த ஆள் சொன்ன பதில்கள் தான் இந்த கேஸ்ல இருக்கிற மொத்த ஓட்டையுமே அடைச்சதுன்னு சொல்லலாம். அப்போ அந்த ஆள் போலீஸ்கிட்ட என்ன சொல்கிறான்னா, சார் எனக்கு சைலஜாவை ரொம்ப பிடிக்கும், நானும் சைலஜாவும் அடிக்கடி அந்த வீட்டில் மீட் பண்ணிப்போம், ஆனால் அது எல்லாமே இந்த ஸ்ரீதரன் அந்த வீட்டில் இல்லாத நேரத்தில் தான். ஏன்னா ஸ்ரீதரனுக்கு இந்த பொண்ணு மேலே ஒரு கண்ணு உண்டு, அவன் என்ன தான் இந்த சைலஜாவுடைய அம்மாவுடைய ஃப்ரெண்டாக இருந்தாலும் இந்த பொண்ணு மேலே அவனுக்கு ஒரு கண்ணு இருந்துச்சு, அவளை எப்படியாவது அடையணும் அப்படின்னு சொல்லி அவன் நீண்ட நாட்களாக காத்துக்கிட்டே இருந்தான். ஸோ அதனால் அவன் இருக்கிற நேரத்தில் நான் போனால் ஏதாவது பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக அவன் இல்லாத நேரமாக பார்த்து தான் நான் அந்த வீட்டுக்கே போவேன். முக்கியமா இந்த சைலஜா தன்னுடைய அம்மாவுடைய தொழிலை கையில எடுத்துக்க ஆரம்பிச்சா, அந்த ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த வீட்டில் விபச்சார தொழில் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் சைலஜாவுடைய பழக்கம் எனக்கு கிடைச்சது. அன்னைக்குமே அக்டோபர் 13 ஸ்ரீதரன் வீட்டில் இல்லை, வெளியூருக்கு அவன் லோடுக்கு போயிட்டான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் அந்த வீட்டுக்கு போனேன். அப்போ நான் சைலஜா கிட்ட பேசி முடிச்சுட்டு நான் 10:10 வீட்டில் இருந்து வெளியில வந்து அந்த டூ வீலரை ஸ்டார்ட் பண்ற நேரத்தில் இந்த ஸ்ரீதரன் வேகமா ஓடி என்னை திட்டிக்கிட்டே வந்தான், நிறைய கெட்ட வார்த்தைகள்லாம் சொல்லி திட்டினான். அப்போ அங்க இருக்கிற ஒரு கல்லை எடுத்து என் மேல அடிக்க பார்த்தான். நானும் அதிர்ஷ்டவசமா அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டேன். கண்டிப்பா அவன் தான் இந்த சைலஜாவை ஏதாவது பண்ணியிருக்கணும், எனக்கும் அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. நான் போன அந்த நேரத்துல வேற எந்த கஸ்டமரும் அந்த இடத்துல இல்ல, இந்த ஸ்ரீதரனை தான் நான் ஒரு 10:10 பார்த்தேன் அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட ஒரு வாக்குமூலம் கொடுத்திருந்திருக்காரு. இந்த வாக்குமூலம் தான் போலீஸுக்கு இந்த கேஸை சால்வ் பண்ண மிகப்பெரிய உதவியா இருந்துச்சு. ஏன்னா இந்த ஸ்ரீதரன் கிட்ட போலீஸ் முதற்கட்டமா விசாரணை பண்ணப்போ 8 மணிக்கு இந்த வீட்டுக்கெல்லாம் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். ஆனா அவன் போதையில இருந்ததாகவும் நான் உடனே வீட்டில் போயிட்டு படுத்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். இன்னொரு பக்கம் வசந்தி கிட்ட விசாரணை பண்ணப்போ 10 மணிக்கு தான் இவன் வந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. பட் சைலஜாவை பார்க்க வந்த அந்த ஆள் போதையில இல்லாம நடமாட்டத்தோட என்னை துரத்துனா அப்படின்னு சொல்லும்போது போலீஸுக்கு சம்திங் ஏதோ ஒன்று இடிக்க ஆரம்பிச்சது. ஸோ இதனால இந்த ஸ்ரீதரன் கிட்ட அடுத்து டைரக்டா போய் விசாரணை பண்ணாம அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம், அவனுடைய நண்பர்கள் கிட்ட போயிட்டு நம்ம விசாரணை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஸ்டிங் ஆபரேஷனை போலீஸ் கையில எடுக்கவும் செய்றாங்க. அடுத்த கட்டமா போலீஸ் ஆபீசர் இந்த ஸ்ரீதரனுடைய ஃப்ரெண்ட்ஸை விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. குறிப்பா அவன் எங்க இருந்தான், முதல் நாள் சம்பவம் நடக்கிற நேரத்துல என்னென்னலாம் பேசினா, அவன் எந்த நேரத்துல உங்ககிட்ட இருந்து கிளம்பி போனான் அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணும்போது அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல் நாள் எங்க கூட சேர்ந்து தான் அவன் சரக்கடிச்சான், அப்போ திடீர்னு 8 மணி ஆகல எங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் ஓடுனுச்சு. அது என்னன்னா, இவனுக்கு வசந்தி மேல என்னதான் ஒரு ஈடுபாடு இருந்தாலும் வசந்தியோடைய மகளான சைலஜா மேல நீண்ட நாட்களா ஒரு கண்ணு இருந்ததாகவும், ஆனா அதே சமயம் சைலஜா இவனை கண்டுக்கவே மாட்றா அப்படின்னும், அவனுடைய வீட்டுக்கு வர ஒரு கஸ்டமர் கிட்ட ரொம்ப நெருங்கி பழகிக்கிட்டு வரா, அதுவும் நான் இல்லாத நேரத்துல தான் அவனை வீட்டுக்கு வர சொல்றா, அவனை நான் ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு எங்க கிட்ட கோபமா பேசினா. அன்னைக்குமே இரவு 9 மணிக்கு சரக்கடிக்க ஆரம்பிச்சோம். 10 மணிக்கெல்லாம் அவன் நல்ல போதையில இருந்த நேரத்துல இப்போ நான் இல்லைன்னு நினைச்சு சைலஜாவை பார்க்க வர அந்த ஆள் எப்படி இன்னைக்கு வீட்டுக்கு வருவான், இன்னைக்கு அவன் என் கையில சிக்கினானா அவனை நான் ஏதாவது பண்ணி ஆகணும், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிட்ட இருந்து கிளம்பி போனா. பட் அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது சார் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்ரீதரனுடைய நண்பர்களும் சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் இமிடியேட்டா இந்த ஸ்ரீதரனை கஸ்டடியில் எடுத்து துருவி விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. நீ 8 மணிக்கெல்லாம் வசந்தியோடைய வீட்டுக்கு போயிட்டதா சொல்லிட்டா, ஆனா 9 மணிக்கு தான் நீ உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சரக்கு அடிச்சிருக்க, 10 மணிக்கு மேலதான் அந்த வீட்டுக்கு போயிருந்திருக்க. அப்போ அந்த சைலஜாவை பார்க்க வந்த ஆளை நீ கெட்ட வார்த்தை சொல்லி அவனை அடிக்கிறதுக்கு துரத்திட்டு போயிருக்க. ஆனா நீ எங்க கிட்ட சொல்லும் போது சரியான போதையில இருந்ததாவும், நான் போய் தூங்கிட்டேன், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, நான் மறுநாள் காலையில எழுந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னேன். ஆனா நீ சொன்னது எல்லாமே போய், என்ன நடந்துச்சு உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி போலீஸ் அவங்களுடைய ஸ்டைல விசாரணை பண்ணும்போது தான் ஸ்ரீதரன் அன்னைக்கு நடந்த எல்லா விஷயங்களும் ஒன்று ஒன்றா போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய டாக்குமெண்ட்ல இந்த இறந்து போன சைலஜாவுடைய அப்பா பெயர் பற்றின எந்த விவரங்களும் சரியா இல்லை. அதே சமயம் வசந்தியோடைய கணவர் பற்றின எந்தவித தடயங்களும் இல்லை. ஆனால் வசந்தியும் இந்த ஸ்ரீதரனும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. ஸோ அதனால் வசந்தி கூடயே தான் இந்த ஸ்ரீதரன் வாழ்ந்துக்கிட்டு வந்திருக்கான். பட் நாளாக இந்த சைலஜா வளர்ந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு மேலே இவனுக்கு ஒரு கண்ணு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. பட் இந்த நேரத்தில் சைலஜாவை இந்திரஜித்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பட் அதுக்கப்புறம் மறுபடியுமே 9 மாசத்துல ரிட்டர்ன் ஆனதும் இப்போதான் சரியான சந்தர்ப்பம், நம்ம அவன் மேல கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணை அவன் மேல வச்சுக்கிட்டே தான் வந்திருக்கான். ஆனா சைலஜாவோ இவனை கண்டுக்கிறதாவே இல்லை. அந்த பையன் கூட ரொம்ப நெருங்கி பழகுறது இவனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆத்திரத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்குது. அதே சமயம் பொசசிவ்னஸ் ரொம்ப ஓவரா இருந்ததுனால அவனை ஏதாவது பண்ணியாகணும் அப்படின்ற ஒரு ஆத்திரம் அவனுக்கு ஏற்பட்டு சம்பவம் நடக்க போற நாள் அன்னைக்கு கூட லோடு வேலை இருந்தாலும் 15ஆம் தேதி தான் ரிட்டர்ன் ஆகுற மாதிரி இருந்தாலும் இன்னைக்கு போயிட்டு அவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆத்திரத்தோட இவன் அன்னைக்கு நண்பர்கள் கூட சரக்கு அடிச்சுட்டு இருந்த நேரத்துல பாதியிலேயே கிளம்பி ஓடி இருந்திருக்கான். அப்போ அவன் நினைச்ச மாதிரியே சைலஜாவுடைய ஆள் அந்த வீட்டுக்கு வந்துட்டு கிளம்புற நேரத்துல இவன் கல்லால அவனை அடிக்க பார்த்து கெட்ட வார்த்தைகள்லாம் சொல்லி துரத்தி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் இவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே சைலஜா பயங்கரமா இவனை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ஆத்திரமான இவன் சைலஜாவை கொடூரமான முறையில தாக்க ஆரம்பிச்சான். அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்கு வெளியில முத்தத்துல இருந்து கீழே தள்ளி விடுறான். அப்போ பக்கத்துல இருக்கிற கல்லை எடுத்து அந்த பொண்ணை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். அந்த நேரத்துல தான் அவங்க அவனுடைய 2 கையை பிடிச்சி அவனை பயங்கரமா கீறி இருந்திருக்காங்க. அதுல அவங்களுடைய நகத்துல சில சதைகள்லாம் சிக்க ஆரம்பிச்சது. அதே சமயம் அவங்களுடைய முகத்தை அதே கல்லால கொடூரமான முறையில, முக்கியமா மூக்கு தாடைய இருந்த இடமே தெரியாம அடிச்சு உடைச்சு அவங்கள கொடூரமான முறையில கொலை பண்ணியிருக்கான். பட் இது எல்லாமே வசந்தி கண்ணு முன்னாடி நடந்துச்சா, வசந்திக்கு தெரியுமா, வசந்தி அந்த நேரத்துல எங்க இருந்தாங்க அப்படின்ற எந்தவித தடயமும் போலீஸுக்கு வழங்கப்படவே இல்லை. போலீஸும் அதை கண்டுபிடிக்க நினைச்சாங்க. பட் அதுக்கான பதில்களும் அவங்களுக்குமே கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் இவன் எதுவுமே தெரியாத மாதிரி வழக்கம் போல தன்னுடைய நண்பர்கள் கூட வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். மறுநாள் வசந்தி எழுந்ததுக்கு பிறகு எனக்கு தகவல் கொடுத்தா, போலீஸ்க்குமே தகவல் கொடுத்தா அப்படின்ற மாதிரி தன்னுடைய வாக்குமூலத்தை இந்த ஸ்ரீதரன் போலீஸ் கிட்ட சொல்லி இருந்திருக்கான். ஃபைனலி போலீஸ் அதிகாரிகள் இவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி இருக்காங்க. குறிப்பா அந்த நகத்துல இருந்த சதை எல்லாமே பர்ஃபெக்டா மேட்ச் ஆனதுனால, இவனுடைய டிஎன்ஏ கூட 2004 மேட்ச் ஆனதுனால அதே வருடத்திலேயே இவனுக்கு 12 ஆண்டு காலம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. தற்போதைக்கு அந்த சிறை தண்டனையை அனுபவிச்சுட்டு இவன் வெளியில ரிலீஸ் ஆகப்பட்டதா சொல்லப்படுது. ஆனா இந்த ஸ்ரீதரனை கைது பண்ண அந்த நேரத்திலேயே அந்த ஊர் மக்கள் இந்த வசந்தியால தான் நம்ம ஊருக்கு கெட்ட பேரு, அவ இனிமே நம்ம ஊர்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஊருமே சேர்ந்து பயங்கரமா கோவப்பட்டு அவளுடைய வீட்டை கொளுத்திருக்காங்க. பட் வசந்தி அந்த வீட்டில் இருந்து எஸ்கேப் ஆகி போனதா சொல்லப்படுது. தற்போதைக்கு வசந்தி எங்க இருக்கா, என்ன பண்றா அப்படின்ற எந்த டீட்டெயிலுமே போலீஸுக்கும் சரி அந்த ஊர் மக்களுக்கும் தெரியவே இல்லை. அதே சமயம் இந்த ஸ்ரீதரனும் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு உயிரோட இருக்கானா இல்லையாங்கிறதும் அந்த ஊர் மக்களுக்கும் மீடியாவுக்கும் தெரியல. ஒரு மனிதனுடைய தவறான தொழில், தவறான பழக்க வழக்கம், தவறான பார்வை இல்லாம அவனை வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டி விடுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு நம்ம பார்த்த சம்பவம். இந்த ஸ்ரீதரன் வசந்தி கூட வாழ்ந்தது மட்டும் இல்லாம வசந்தியோடைய மகளையும் அடைய நினைச்சு கடைசியில அவன் கொலைகாரனா மாறி ஜெயிலுக்கு போய் தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு 12 வருடங்களை தேவையில்லாம இழந்துட்டான். ஸோ ஆபத்தும் பிரச்சனையும் எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம். முக்கியமா தவறான தொழிலையும் தவறான விஷயத்திலையும் ஈடுபடும் போது கண்டிப்பா எந்த நேரம் வேணாலும் ஆபத்து வரலாம் அப்படிங்கிறத நிச்சயம் இந்த சம்பவத்தின் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நீங்க இந்த கேஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.